அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025வது வருஷத்துடைய முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், திருமண வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நிதி நிலைமை அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு முழுமையான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்களோ இல்லை பரிகாரங்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் வழங்கப்பட்டிருக்கு. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தகவல்களை நீங்கள் சொல்லும்போது அவங்க உங்களுக்கான தீர்வை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உத்தியோகத்தில் நீங்கள் அர்ப்பணிப்புகளுக்கு அதிக வெகுமதிகளை பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பணியிடத்தில் தொடர்ந்து நிர்வாகத்துடைய ஆதரவையும் பெறுவீங்க. உங்களுடைய யோசனைகளுக்கு மேலதிகாரிகள் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. அலுவலகத்தில் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படுது. புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் உங்கள் வணிகத்தில் தொடங்குவதற்கும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். குறிப்பாக கூட்டாண்மை மூலமாக இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு நல்ல சிறந்த வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது. காதல் உறவுகள் இருக்கும்போது துணையுடனான அழகான தருணங்களை அனுபவிக்க நீங்கள் தயாராக இருக்கலாம். திருமணமான நபர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் அற்புதமான கட்டத்தை அனுபவிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை அனைத்து வழிகள்லையும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணை புரிவாங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல உடல் மன நலனை நீங்கள் பராமரிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உறுதியான நிதிநிலையையும் பெறுவீங்க. குடும்பம் உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு முழுமையான ஆதரவை வழங்கும். பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்கள் இந்த நேரத்தில் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய நிலை ஏற்படுது. இந்த காலகட்டத்தில் காதல் உறவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் துணையோடு பிரமிக்க வைக்கும் இடங்களுக்கு போய் அருமையான அனுபவங்களை பெற தயாராக இருக்கலாம். திருமணமான நபர்கள் தங்கள் திருமணத்தில் மகிழ்ச்சிகரமான காலகட்டத்தை கடந்து செல்வீங்க. உங்கள் துணையுடனான உறவில் ஒவ்வொரு அம்சத்திலும் வளர்ச்சிக்கு ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவங்களோடு தொடர்பு கொள்வது அடிக்கடி கடினமாக இருக்கலாம். அதனால் அவங்களோடு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லையும் தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. குழந்தைகளுடனான உறவு உருவாக்குவதில் குறிப்பிட்ட சவால்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பிருக்கு. பிரகஸ்பதி பூஜை செய்கிறது மூலியமா திருமண உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம். இதனால் உங்கள் திருமண உறவு நல்ல மேம்பாட்டு நிலையை பெறும். நிதிநிலை அப்படின்னு பார்க்கும்போது விரைவில் கணிசமாக மேம்படுறத நீங்களே உங்கள் கண்கூடாக பார்க்கலாம். புத்திசாலித்தனம் உங்களுடைய நிதிகளை பொறுமையாக நிர்வகிக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். சவால் அறிந்து முடிவுகள் எடுக்கிறது மூலியமாக சேமிப்பின் வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்கள் முதலீடுகள் நல்லபடியாக இருக்கும். உங்கள் ஒட்டுமொத்த நிதி வாழ்க்கையும் மேம்படுத்துகிற நேர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுடைய நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான ஆதரவையும் ஊக்கத்தையும் உங்களுக்கு தருவாங்க. அவங்களுடைய ஊக்கம் காரணமாக நீங்கள் திறம்பட சேமிக்கவும் உங்கள் நிதிநிலையை நல்ல முறையில் மேம்படுத்தவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அவங்களுடைய உதவியோடு நீங்கள் கவனம் செலுத்துவதை எளிதாக பார்க்கலாம். இதனால் உங்கள் நிதி வாய்ப்பு ஸ்திரத்தன்மையோடு அதிகரிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாங்க. நிதி பகவான்னு சொல்லக்கூடிய புதனுக்குரிய பூஜையை நீங்கள் செய்யும்போது நிதி நிலைமை மேம்பட்டு குடும்ப வாழ்க்கை அருமையாக இருக்க இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பணிகளை சிறப்பாக முடிக்கிறது மூலியமா உத்தியோகத்திலையும் நீங்கள் நன்மைகளை பெறுறீங்க. உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். மேலும் உங்கள் கருத்துக்களுக்கு மேலதிகாரிகள் காது கொடுத்து அதை ஏற்றுக்கொள்வாங்க. பணியிடத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகி இருப்பாங்க.
ஐடி துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் கடின உழைப்பிற்கான வெகுமதியை கண்டிப்பாக பெறுவீங்க. உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற வெகுமதி உங்கள் நிர்வாகத்தின் மூலியமாகவே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சக ஊழியர்களிடமிருந்து உறுதியான உதவியை நீங்கள் பெறுவீங்க. சட்டத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டம் இதுன்னு சொல்லலாம். ஊடகம் மற்றும் திரைப்படத் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான முக்கியமான ஒரு காலகட்டமாக இதை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்தலாம். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் தொழில்முறை வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நிர்வாகம் உங்கள் முயற்சிக்கான ஆதரவை கொடுப்பாங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆய்வறிக்கை அங்கீகரிக்கப்படுவதற்கு இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். சுகாதார துணியில் பறைபுரியக்கூடிய நபர்கள் அர்ப்பணிப்புக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக பெறுவீங்க. உங்கள் அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே உதவக்கூடிய நிலை ஏற்படும். சுக்கிர பூஜை செய்கிறது மூலியமா கண்டிப்பாக நீங்கள் உத்தியோகத்தில் மேன்மை பெறலாம். உத்தியோகக்காரகன்னு சுக்கிர பகவானை சொல்லுவாங்க. அவருக்குரிய பூஜையை செய்யும்போது, அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் செய்யும்போது நற்பலன்கள் உங்களை கண்டிப்பாக வந்து சேரும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சியை தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். கூட்டாண்மை மூலியமாக மற்றவங்களோட ஒத்துழைப்பை உங்களுடைய வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தொழில் முனைவோர் இல்லை நிறுவனங்களோட கூட்டணிகளை உருவாக்குறது மதிப்புமிக்க ஆதரவு மற்றும் நிரூபணத்துவத்தை உங்களுக்கு கொடுக்குமா. உங்களுடைய யோசனைகள் யதார்த்தமாக மாற்ற இது உதவியாக இருக்கும். ஏற்கனவே வணிகங்களை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்கள் தற்போதைய திட்டங்களை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான பாதையில் கொண்டு செல்லும். அதிகரித்த விற்பனை, சிறந்த வாடிக்கையாளர் உறவு, புதிய யுக்திகள்னு வெற்றிகரமாக செயல்படுவதை நீங்களே உணருவீங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக காத்திருக்கு. வணிக உலகில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த மாதம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இதன் மூலியமா உங்களால் பணிகளை எளிதாக செய்ய முடியும். பணிகளை முழுமையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செய்ய ஆரோக்கியம் உங்களுக்கு அனுமதி வழங்கும். அதே நேரத்தில் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். அதன் மூலயமா பதட்டமான சூழ்நிலைகளை எளிதில் கையாள உதவியாக இருக்கும். இந்த மாதம் சமநிலையை பராமரிக்க ஏதுவான ஒரு மாதமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கு உங்கள் மனநிலை சரியானதாக இருக்கணும். அதன் மூலமாக தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை ரெண்டுலையுமே நீங்கள் சரிசமமான நிலையை ஏற்படுத்தலாம். மேலும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சிக்கல்களை தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சனி பூஜை மேற்கொள்வது நல்லது. இல்லை சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுறது மூலியமாகவும் இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளிவரலாம். பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகவும் வலுவான கல்வி செயல்திறன் அடையக்கூடிய மாதமாக இருக்கும். வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய பட்டதாரிகள் தங்களுடைய விசா அனுமதி பெற இந்த நேரம் சரியானதாக இருக்கும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மாணவர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கைகளுக்கு நம்பிக்கையும் அங்கீகாரத்தையும் பெறுவதற்கு ஒரு சிறந்த காலமாக இது இருக்குன்னு சொல்லலாம். கல்விக்காரகன்னு சொல்லக்கூடிய ஆங்காரகரை நீங்கள் வழிபடும் போதும் இல்லை ஆங்காரகன் பூஜை செய்யும் போதும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும்னு சொல்கிறாங்க. இதனால் கல்வியில் சிறந்து விளங்கணும், மேம்பாட்டை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள் ஆங்காரகன் பூஜையை மேற்கொள்ளுங்க. இதன் மூலியமாக கல்வியில் ஒரு மேம்பட்ட நிலையை நீங்கள் பெறலாம்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ மூலியமாக இந்த 2025 முதல் மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி பல வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கான
பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.